மெயின்டெனன்ஸ் தமிழில் ஜீவனாம்சம் வாழ்க்கை பொருளுதவி பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஒரு கணவன் அவங்களோட மனைவி, குழந்தை, அவங்களோட பெற்றோர்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். என்னென்னா உணவு, உடை, உறைவிடம், அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கலாம். யாரெல்லாம் முறையாக திருமணம் செய்து பிறந்தவர்கள் முறையான திருமணம் ஆகாத பிறந்தவர்களும் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். இண்டோ அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன்ஸ் 3 சப்ளஸ் பியில் இது வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி டிஃபைன் பண்ணுது. ஃபுட்டு, கிளாத்து, பிளேஸ், எஜுகேஷன், மெடிக்கல் ஃபீஸு இது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லி செக்ஷன் 3 சப்ளஸ் பியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட போய் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் பார்த்திங்கன்னா, திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் அவங்களோட அப்பா கிட்டேருந்து அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெறலாம். பேரண்ட்ஸ், அதாவது வயதானவர்கள், வயதான பெற்றோர்கள் வந்து அவங்களால வேலை செய்து ஏதோ ஒரு உழைச்சி சாப்பிட முடியாத பட்சத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பையன்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். 18 வயது நிரம்பாத எந்த ஒரு குழந்தைகளும் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் அப்பா கிட்ட இருந்து, விடோ டாட்டர் இன்லா விதவையான மருமகளாக இருந்தால் மாமனார்கிட்ட இருந்து, ஃபாதர் இன்லா கிட்ட இருந்து வாங்கலாம். மெயின்டெனன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் எப்படி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்குறது, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன்ஸ் 125ல் ஃபேமிலி கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கேட்கலாம். ஃபேமிலி கோர்ட் இல்லாத பட்சத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம்.